ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நாளைக்கு பப்ளிக் தமிழ் எக்ஸாமுக்கு என்னடா பண்ணி வச்சுருந்துருக்கீங்க? படிவம் வந்து ஏன் கொஷின் நம்பர் போடாமல் வந்திருக்கீங்க? நான் சொல்லிகிட்டே இருக்கல, எல்லாத்துக்கும் கொஷின் நம்பர் போடுங்க, எல்லாத்துக்கும் கொஷின் நம்பர் போடுங்க. படிவத்துக்கு கொஷின் நம்பர் 41வது கொஷின் 41 தான் நினைக்கிறேன். அந்த கொஷின் நம்பர் போட்டு வர வேண்டியது நான் படிவத்தில் போடணும். நிறைய பேர் போடலை. அது என்ன, இந்த 8 மார்க்லலாம் ஏபி ஏபி ஏபின்னு கேட்டால், ஆ ஈன்னு கேட்டால் ஆனா ஆன்னு போடணும். இப்போ 38வது கேள்வின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு 38வது கேள்வின்னு வைங்க, ஆ அப்படின்னா ஆ போடணும், ஆ அப்படின்னு ஆ போடணும். அதேமாதிரி இங்கிலீஷில் சப்ளிமெண்ட்டில் ஏபின்னு கேட்பான். அப்போ அந்த கொஷின் நம்பர் போட்டு ஏவா பியான்னு எழுதணும். நீ பாட்டுக்கு எழுதுனா ரூல்ஸ் என்ன? கொஷின் நம்பரை நம்ம போடலைன்னாலோ தப்பாக போட்டாலோ வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க, அடிச்சு விட்ருவாங்க, மார்க் கிடையாதுன்னு தானே ரூல்ஸு. ஸோ அதனால தான் மாணவர்கள் நிறைய பேர் பேனிக் ஆகிருக்குங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிற ஒன்று நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அப்படி எதுவும் பண்ணிடாத. தயவு செய்து கொஷின் நம்பர் ஏ இருந்தால் ஏ போட, அந்த கொஷின் நம்பர் எழுதி போடு. பிஇ இருந்தால் பி எழுதுனா பி போடு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எழுது கொஷின் நம்பர்லாம். இதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமாப்பா? எவ்வளோ ஒரு வருஷமாக நம்ம படிக்கிறோம், எவ்வளோ டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஏன் நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன்னா, மார்க்குப்பா ரொம்ப முக்கியம் இல்லை, 5 மார்க்னால் ரொம்ப முக்கியம் இல்லை. சரி, நிறைய பேர் அது பண்ணியிருக்கனால கண்டிப்பாக அதை மன்னிச்சு விட்ருவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்காது. இனி நடக்க போகிற எக்ஸாம் அப்படி பண்ண வேண்டாம். இங்கிலீஷ்க்கு மெயினாக அப்படி பண்ணிடாதீங்க. இங்கிலீஷில் வர ஏகப்பட்ட ஏபி வரும். கொஷின் நம்பர் போட்டு அந்த ஏபியை கரெக்டாக எழுதுங்க. கொஷின் நம்பர் கரெக்டாக போடுங்க. இங்கிலீஷ் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது, இங்கிலீஷ்க்கு கரெக்டாக போடுங்க. இப்போ மேட்ரு என்னென்னா, இப்போ எதுக்கு நான் வந்தேன்னா, சற்று நேரத்தில் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மாடல் நான் வந்து போடுவேன். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா அது ஒரு ஐடியா கொடுக்கும். சத்தியமாக அதே மாதிரி வரப்போகுது. நாளைக்கு நம்ம மார்க்ஸ் காட்டுறோம். நான் சொன்ன மாதிரி கிராமர் பார்ட்டு, 1 மார்க் பார்ட்டு இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கரெக்டாக எழுதிட்டீங்கனாலே வேறு லெவலில் மார்க் வந்துடும். 95 எடுக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. என்ன, இந்த பேராகிராஃப் மட்டும் கொஞ்சம் பார்த்து எழுதிக்க. பார்த்துனா பிட்டுக்கிட்டு அடிச்சிடாத, பார்த்துறேன் அந்த பார்த்து இல்லை, கொஞ்சம் கவனித்து எழுதிக்கோன்னு. கவனித்து எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 4ங்கிறது 5ஆக மாறும். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டுட்டோம். இனி சற்று நேரத்தில் அது வரும். இந்த படிவத்தோட டவுட்டுக்கு நிறைய பேர் கேட்டிங்க, கொஷின் நம்பர் தப்பாக போட்டிங்கன்னு கேட்டிங்க. ஐ மீன் ஏ போடல, பி போடல, ஆ போடல அப்படின்னு சொன்னாடி இங்கிலீஷ்லேயும் அந்த தவறு பண்ணிடுவீங்க வந்து இந்த வீடியோ போடுறேன். அண்ட் படிவத்தை பற்றி இப்போ கவலைப்படணும் அவசியம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் மூவ் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸ் வருது. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து நம்ம நல்லா எழுதுகிற வழியை பார்ப்போம். நாளைக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்ப்போம். தவிர இப்போ நீங்கள் வந்து எதுவுமே கண்டுக்க வேணாம். ஸோ ஜாலியாக போய் எழுது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரப்போகுது. தாறுமாறு எழுது. கதை தெரியலாம் கதை ஒட்டி விடு. ப்ரோஸில் வந்து கண்டிப்பாக நம்ம சொன்னதாக வரப்போகுது. போயமாக அதுதான் வரப்போகுது. சப்ளிமெண்ட்டரி கதை தெரியலனா சப்போஸ் வந்து அந்த இன்ஸெல்லாம் தூக்கி விட்டு ஏதோ ஒன்று எழுதி விட்டு பண்ணிடு. ஆனால் ஆத்தர் டைட்டில் தீமு மாரல் படிச்சுட்டு போ. அண்ட் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், கிராமர்லாம் நம்ம சொன்னது தான் வரப்போகுது. அதனால் ஜாலியாக இரு, மைண்ட் ஃப்ரீயாக இரு. கண்டிப்பாக இங்கிலீஷில் எல்லாருமே 95க்கு மேலே எடுப்பீங்க. 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நான் வந்து இப்போ சுற்றி வளைச்சி இது எழுது அது எழுதுன்னு சொல்ல நிறைய வீடியோ போட்டுட்டேன். இந்த கொஸ்டின் நம்பர் விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அதான் சொல்ல வந்தேன். அண்ட் படிவும் இந்த விஷயத்தெல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அண்ட் கிரேஸ் மார்க் இருக்கான்னு கேட்குறீங்க. கிரேஸ் மார்க் கொடுக்குற அளவுக்கு தமிழில் எதுவும் தப்பாக கேட்கலையே. அந்த சான்றோ வளர்த்த தமிழா ஏதோ ஒன்று வந்து ஹெட்டிங் வந்து அவங்களா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கெலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது பொதுக்கட்டுரைனா அவங்க எப்படி வேணாலும் தரலாம் தானே. ஸோ அதுக்கெலாம் கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க, எதுக்குமே கொடுக்க மாட்டாங்கப்பா கிரேஸ் மார்க்லாம். அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இங்கிலீஷில் நமக்கு சாதகமாக அமையுதா இல்லைன்னா அமையும். அண்ட் மேக்ஸ் தான் வில்லங்கமே, மேக்ஸில் பார்த்துக்கலாம். நான் இதை சொல்ல தான் வந்தேன். தயவுசெய்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணி 3 மணி நேரத்தில் கரெக்டாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ் ஒரு வில்லங்கமே டைம் மேனேஜ்மெண்ட்டு தான். கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்னாலும் முடிக்க முடியாது. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். சற்று நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ அதை பாருங்கள். தேங்க்யூ.